இப்போ அரசியல் கட்சி தலைவர்கள் அதுவும் கூட்டணி தொடர்பாக இப்போ இபிஎஸ் அவர்கள்லாம் ரொம்ப கவனமாக வார்த்தைகளை விடக்கூடியவர் தான். வெளிப்படையாக இப்போ ஜெயக்குமார் அவர்கள் வெளிப்படையாக போட்டு உடைச்சு பேசக்கூடியது தான். இப்போ இன்றைய செய்தியாளர் சந்திப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. நான் அதற்கு முன்பு தான் பிரகாஷ் அவர்கள் சொன்ன மாதிரி தாவேகா அதிமுக அணி அப்படிலாம் பேசப்பட்டது. அவங்க இல்லை நாங்கள் தனிச்சுன்னு சொல்றாங்க. இன்றைக்கு இபிஎஸ் அவர்கள் அதெல்லாம் அப்ப பாத்துக்கலாம், எங்களுக்கு ஒரே எதிரி திமுக மட்டும்தான் எதிரி அப்படின்னா அதனோட பொருள் என்னன்னா மற்ற யாரும் எதிரி அல்ல அப்படின்ற பொருள் வருது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப அரசியல் எதிரி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப நாளா தமிழ்நாட்டில் இருந்தது தான். அதாவது இப்ப சமீப காலத்துல தான் அரசியல் எதிரி கொள்கை எதிரிகளாம் தனித்தனியா பிரிச்சுட்டாங்க. அடிப்படையில தேர்தல் சமயத்துல எல்லாம் அரசியல் எதிரி ஒன்னாதான். ஒரே அணி, உங்களை எதுக்குறோம் ஆதரிக்கிறோம் அவ்வளவுதான். இந்த குழப்பம் யாருக்கு இருக்குன்னா திமுகவுக்கும் விஜய்க்கு தான் அதிகமா இருக்குது. இப்ப நீங்க உண்மையிலே பாஜக அதிமுக கூட்டணி வந்து அதிகமா சந்தோஷப்படுற திமுக தான். ஏன்னா ஒரே எதிரி, ஒரே கூட்டணி எதிரி, ஈஸியா அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். இப்ப நீங்க தனியா கொள்கை எதிரி, தனியா அரசியல் எதிரும் போது பயங்கர கன்ஃபியூஷன், அது ஒரு பெரிய பிரச்சனையான விஷயம். அதனால இன்னைக்கு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. யாரு சந்தோஷப்படுவாங்க? நிச்சயமா திமுகவுக்கு இந்த கூட்டணி வந்தால் முதல்ல சந்தோஷப்படுறது திமுக தான் இருக்கும். ஏன்னா இப்ப நீங்க பிரசாந்த் கிஷோர் 3 விஷயம் சொல்றாரு. முதல்ல திமுக கூட்டணி இன்டாக்டா இருந்தால், அண்ணா திமுக பாஜக கூட்டணி வந்தால், விஜய் தனித்து இருந்தால் விஜய்க்கு வெற்றி கிடைக்கும் சொல்றாரு. விஜய்க்கு அட்வான்டேஜ், வெற்றியே. ஆனா இதுல 3 கேள்விகள் இரவு, ஒரு கேள்விதான் முக்கியம். அண்ணா திமுக பாஜக கூட்டணி வந்தாலே மற்ற கேள்விகள் துணை கேள்விகள் தான். அந்த மற்ற கேள்விகள் அர்த்தம் இல்லாத கேள்விகள் தான். இது நடந்துட்டாலே மத்த. நான் என்ன கேட்கிறேன்னா சார், இப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியா அண்ணா அவர்கள் தொடர்பாக, ஜெயலலிதா அவர்கள் தொடர்பாக எல்லாம் பேசுறாங்க. அதை மையமாக வச்சு பிரச்சனை வெடிக்குது. அப்புறம் என்ன சொல்றாங்க? பொதுக்குழு செயற்குழுல முடிவு எடுத்துட்டோம், அதிமுக தொண்டர்களோட விருப்பம் பாஜக அணி இல்லைன்னு சொல்லி அக்னீஸ்வரன் சொன்ன மாதிரி 29 வரைக்கும் கிடையாதுங்க அப்படின்னு அது எல்லாமே என்டாஸ் பண்ணிட்டாங்க. கேபி முனுசாமில இருந்து எல்லாருமே. இப்ப அப்படி அதுல ஏதாவது ஒரு மாற்றம் வந்திருக்கா, இல்ல நம்ம தான் இட்டு கட்டி பேசுறோமா? இல்ல முதல்ல இந்த பீட் த கிளாக்னு சொல்லுவாங்க. அதாவது அரசியலில் எதிர்பார்த்த நேரத்தில் எதுவுமே நடக்காது. எல்லாமே கொஞ்சம் லேட்டா தான் நடக்கும். அதுதான் நமக்கும் கொஞ்சம் பாக்குற இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு கிளைமாக்ஸ்ல ஹீரோ ஹீரோயின் 10 அடி தூரத்துல நிப்பாங்க. அவங்க ஸ்லோ மோஷன்ல வரும்போது தான் நமக்கு ஒரு பரபரப்பு, சேர்ந்துருவாங்களா இல்லையா, நடுவில் யாராவது துப்பாக்கி வெடிக்குமா, அப்படிலாம் ஒரு பரபரப்பு இருக்கும். அது போல அந்த ஒரு பரபரப்பு, விறுவிறுப்பு இருக்கணும். அதனால கூட்டணிகள் இன்னும் 12 மாதத்துக்கு இறுதி செய்யப்பட போதில்லை. அதனால ஊடகங்கள் பரபரப்பா விறுவிறுப்பா இருக்கட்டும்ன்றதுக்காக இவங்க எல்லாம் தலைவர்கள் எல்லாம் பேட்டி சஸ்பென்ஸ் கொடுக்குறாங்க. எதிர்பார்ப்பதா இருக்கு. ஆனா 6 மாதங்களுக்கு குறியீடு என்ன இல்ல சார். இதுல ஒரு கேள்வி, நீங்க பரபரப்பு விறுவிறுப்பெல்லாம் தாண்டி சொல்றேன். இவங்க வெளியில வந்த போது என்ன சொன்னாங்க? சிறுபான்மை வாக்கு வங்கி அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, திமுக கூட்டணியில இருந்து எல்லாரும் எங்கள்கிட்ட வருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா திமுக கூட்டணி கட்சி அத்தனை தலைவர்கள்ட்ட கேட்டபோது அதிமுக மீது எங்களுக்கு எந்த மாற்றம் இல்லைங்க, ஆனா அவங்களை நம்ப முடியாது, அவங்க எந்த நேரம் வேண்டாலும் பாஜகவோடு போகலாம், சந்தேகம் இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப நீங்க 6 மாசம் கழிச்சு நாங்க முடிவு எடுப்போம், அப்ப பாத்துக்கலாம், எங்களுக்கு ஒரே எதிரின்னு சொன்னா நோக்கமே செதஞ்சு போச்சே. எப்படி சந்தேகம் தீரும்? அப்ப இந்த 6 மாதங்கிறது முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜூலை மாதம் ராஜ்யசபா தேர்தல் நடக்க போகுது. இதுல ரெண்டு வாய்ப்புகள் அதிமுக. ஒன்னு அதிமுக எம்பி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஒன்று இருக்கு அதிமுக பார்ட்டில. இன்னொரு அதிமுக எம்பி ஆகிறதுக்கு பாஜகவுடைய தயவு தேவை நிச்சயமா. இப்ப மோஸ்ட் ப்ராபபிலி எப்படி இருக்கும்னா, ஒரு அதிமுகவும் பாஜகவுக்கும் 2 பேருக்கும் இணக்கமான ஒருத்தரை நிக்க வச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இப்ப இன்னைக்கு தேமுதிக பத்தின பிரச்சனைகள் இங்க வந்துட்டு இருக்குது. அதிமுகவுக்கு பாஜகவுக்கும் இணக்கமா ஓபிஎஸ் அவர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கா? ஓபிஎஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு, பிரேமலதா இருக்க வாய்ப்பு இருக்கு, அன்புமணி இருக்க வாய்ப்பு இருக்கு, எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. இது என்ன ஒரு ராஜ்யசபா தேர்தல் தானே, தமிழ்நாட்டில இருந்து ஒரு தலைவர் இணக்கமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அது கூட்டணின்னு சொல்ல ஒரு உடன்பாடு மாதிரி இருக்கிறதுக்கு. அப்படி நீங்க போயிட்டீங்கன்னாலே நீங்க இதுவரைக்கும் நீங்க விலகி இருந்ததுக்கான அர்த்தமே இல்லாம போயிடுச்சு. அப்ப அலைன்ஸ் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். இல்ல ஆக்சுவலா நீங்க பாஜகவுடன் அதிமுக சேருவதற்கான என்ன சாதக பாதகம் மட்டும் நம்ம பார்க்கணும். இப்ப நீங்க இங்க என்டிஏ இந்தியாலாம் இங்க இரலவென்ட். இங்க திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி, அவ்வளவுதான். அதிமுக தலைமை ஏற்று பாஜக வந்தால் அதிமுக பாஜக கூட்டணி இல்ல, அது பிரச்சனையே இல்லையே. அப்படி வந்துச்சுன்னா அமைச்சிருவாங்களா? அதுக்கான அறிகுறி தான் இன்னைக்கு தென்பட ஆரம்பிக்குது. நீ அண்ணாமலை என்ன சொல்றார்? எங்களுக்கு அரசியல் எதிரி திமுக தான், அமித்ஷா அறிவிப்பார் அப்படிங்கிற. அவங்க அது மட்டும் சொல்லி அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாங்க? 2026 என்டிஏ ஆட்சின்னு தானே சொல்றாங்க. அதிமுக தலைமையில் ஆட்சி இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தார் என்டிஏ பத்தி. அதான் நான் திரும்ப சொல்ல, அவர் என்டிஏ சொன்னாலும் அவர் எது வரைக்கும் என்டிஏ சொல்லுவார்னா, அதிமுக கூட்டணி வராத வரைக்கும் என்டிஏ வந்துட்டா அதிமுக வந்துட்டா அது அதிமுக தலைமை. இது ஒரு சடன் மாற்றமா சொல்லப்படாதா? இப்ப என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? அமித்ஷா ஒரு அழுத்தம் கொடுத்துட்டாங்க. இப்ப புகழேந்தி அவர்களே அடுக்குறாங்கல்ல, பாஜக ஒரு நெருக்கடி கொடுத்துருச்சு, கட்சிக்குள்ளேயே நெருக்கடி, இதை சமாளிக்க முடியாம கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற ஒரு பார்வை. அதெல்லாம் நிச்சயமா பேசுவாங்க. நீங்க இந்த ராஜ்யசபா தேர்தல் ஆரம்பிச்சு ஒருவேளை இவருக்குள்ள ஒரு உடன்பாடு இருந்து 2 தரப்புலையும் சேர்ந்து ஒரு எம்பி அனுப்பிச்சாங்கன்னா அதுல இருந்து ஆரம்பிக்கும். நீங்க நிறைய யூகங்கள்லாம் 2 வரப்போகுது, கூட்டணி வரப்போகுது, இவர் கண்ட்ரோல் இருக்காங்க, அவங்க கண்ட்ரோல் பேசதான் போறாங்க. ஆனா
யதார்த்தம் என்னவென்றால் அதிமுக என்ன சிக்கல் அப்படின்னா சிறுபான்மையர் வாக்குகள் எங்களுக்கு வரல, பாஜக கூட்டணி இருந்தனால எங்களுக்கு வரல, சேராமைக்கு தான் வரும்னு சொன்னாங்க. அது நாடாளுமன்றத்தில் ட்ரை பண்ணாரு, கிடைக்கல. சிறுபான்மை வாக்குகள் வரல, ஒரு கணிசமான பகுதி கூட வரல. இப்ப இனி வருமானா அது சந்தேகம் தான். ஏன்னா இன்னொரு பிளேயர்ஸ் இருக்காங்க. நாளுக்கு நாள் விஜய் சீமானுடைய அவங்களுடைய வளர்ச்சி அதிகமாயிட்டே இருக்குது. அவங்களும் கணிசமான வாக்குகளை பிரிக்கும் போது வேற ஆப்ஷன் என்ன இருக்கும்? நீங்க சொல்றத பத்தி பாத்தீங்கன்னா திமுக தலைமையிலான அணி, அதிமுக பாஜக பழைய 2019 அணி, நாம் தமிழர், தாவேகா. ஆமா, இப்ப இன்னும் நம்ம யோசிச்சா இப்ப தாவேகாவுக்கு பார்ட்னர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. தாவேகா நீங்க அதிமுக தலைமையில் தாவேகா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. அதுதான் பிரசாந்த் கிஷோர் சொல்ற, இல்ல அவங்க தனித்து வருவாங்க பிரைமரி போஸ்ட் சொல்றாரு. சோ இதுதான் நடக்க வாய்ப்பு. அதுக்கான வாய்ப்பு அதிமுக தலைமையில் தாவேகா வருவதற்கான வாய்ப்பு இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. அதுல ஒண்ணும் மாற்றமே இல்ல. பாஜகவா தாவேகாவான்றதை இபிஎஸ் அவர்கள் முடிவெடுக்கணும். அதுதான் நான் திரும்ப சொல்றேன். இங்க தமிழ்நாட்டுல கூட்டணி தான் கிளைமாக்ஸ். அதை தீர்மானிக்கக்கூடிய ஒரே இடத்துல எடப்பாடி மட்டும் தான். கோட்ல தான் அவர் பால். என்ன நடக்க போகுது? தாவேகாவா அல்லது பாஜகவா அல்லது இபிஎஸ் என்ன முடிவெடுப்பாங்க? பேசலாம். காத்துருங்க.